முன்னாள் தமிழக முதல்வரும் பிரபல திரைப்பட நடிகையுமான ஜெயலலிதா அம்மா அவர்கள் 140க்கும் அதிகமான திரைப்படங்களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் போன்ற மொழிகளில் நடித்துள்ளார். தவிர பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம், மணிப்புரி, கதக் போன்ற நடனங்களை சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டவர். எழுத்தாளர், பேச்சாளர், அரசியலில் சிறந்த ஆளுமை திறனும் உடைய இவர் ஒரு பின்னணி பாடகியும் கூட. இசையின் மீது கொண்ட ஆர்வத்தால் 9 தமிழ் திரைப்பட பாடல்களையும், ஒரு தெலுங்கு திரைப்பட பாடலையும், 4 தமிழ் பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். அந்த பாடல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் முதலில் பாடிய திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அடிமை பெண். இத்திரைப்படம் 1969ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி வெளியானது. திரைப்படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு இணையாக இவர் நடித்திருந்தார். திரு சங்கர் இயக்கத்தில் திரு கே.வி. மகாதேவன் அவர்களின் இசையில் உருவான இத்திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடல் இதுதான். திரைப்பட பாடல் திரு என்.டி. ராமராவ் அவர்களுடன் இணைந்து நடித்து 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி வெளியான அலிபாபா 40 தொங்கலு எனும் தெலுங்கு திரைப்படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ளார். இத்திரைப்படத்தை இயக்கியவர் திரு பி. விட்டலாச்சாரியா, இசை திரு கண்டசாலா அவர்கள். மூன்றாவது திரைப்பட பாடல் 1973ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் நாள் வெளியான வந்தாளி மகராசி திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்துள்ள ஜெயலலிதா அவர்கள் ஒரு வேடத்தில் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஜோடியாகவும், மற்றொரு வேடத்தில் சோ ராமசாமி அவர்களுக்கு ஜோடியாகவும் நடித்துள்ளார். இத்திரைப்படத்திற்காய் ஜெயலலிதா அவர்கள் சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு சினிமா ஃபேன் அவார்ட் பெற்றுள்ளார். திரைப்படத்தை இயக்கியவர் திரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள், இசை சங்கர் கணேஷ் அவர்கள். திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடன் இணைந்து இத்திரைப்படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ளார். நான்காவது பாடல் 1973ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் நாள் வெளியான சூரியகாந்தி திரைப்படத்தில் பாடியுள்ளார். இத்திரைப்படத்தை இயக்கியவர் திரு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள், இசை திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இத்திரைப்படத்தில் நடித்ததற்காய் சிறந்த நடிகைக்கான மெட்ராஸ் பிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அவார்ட் ஜெயலலிதா அம்மா அவர்கள் பெற்றுள்ளார். இத்திரைப்படத்தில் 2 பாடல்களை ஜெயலலிதா அம்மா அவர்கள் பாடியுள்ளார். அதில் ஒரு பாடலை திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடனும், மற்றொரு பாடலை திரு எஸ்.பி.பி. அவர்களுடனும் இணைந்து பாடியுள்ளார். அந்த பாடல்கள் அடுத்த பாடல் 1974ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் வெளியான திருமாங்கல்யம் திரைப்படத்தில் 2 பாடல்களை பாடியுள்ளார். அதில் ஒரு பாடலை பி. சுசீலா அவர்களுடன் இணைந்து பாடியுள்ளார். ஜெயலலிதா அவர்கள் நடித்த 100வது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திரைப்படத்தை இயக்கியவர் திரு ஏ. வின்சென்ட் அவர்கள், இசை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். திருமாங்கல்யம் கொள்ளும் என்ற பாடல் காட்சியில் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார். பாடலையும் பாடியுள்ளார். மணமேடை மீது அணியாத போதும் மாங்கல்யம் என்றும் புனிதம். இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடலை ஸ்ரீதேவி அவர்கள் இணைந்து நடித்ததுடன் பாடியும் இருக்கிறார். உலகம் ஒரு நாள் பிறந்தது, அது ஊமையாகவே இருந்தது. 1974ஆம் ஆண்டு மே 24ஆம் நாள் வெளியான வைரம் திரைப்படத்தில் திரு எஸ்.பி.பி. அவர்களுடன் இணைந்து இந்த பாடலை பாடியுள்ளார். திரு ஜெய்சங்கர் அவர்களுடன் இணைந்து நடித்த இத்திரைப்படத்தின் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா, இசை டி.ஆர். பாப்பா. இருமாங்கனி போல் இதழோரம் 1974ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் நாள் திரு முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் வெளியான அன்பை தேடி திரைப்படத்தில் திரு சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். இத்திரைப்படத்தில் திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடன் இணைந்து ஒரு பாடலை பாடியுள்ளார். இசை திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நாள் வெளியான திரைப்படம் உன்னை சுற்றும் உலகம். திரு சுப்பிரமணிய ரெட்டியார் இயக்கத்தில் திரு சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில் உருவான இத்திரைப்படத்தில் எல்லாரீஸ்வரி அம்மா அவர்களுடன் இணைந்து இவர் மெட்ராசு மெயிலே என்ற பாடலை பாடியுள்ளார். இத்திரைப்படத்தில் நடித்ததற்காய் சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு சினிமா ஃபேன் அவார்டை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் திரைப்பட பாடல்கள் அல்லாத 4 பக்தி பாடல்களை பாடியுள்ளார். அந்த பாடல்கள் தங்கமயில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவன்,
வரும் உலகினிலே மாறாத மாரியம்மா, மாரியே உன் அருளாலே பாடுகிறேன் நானம்மா. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.